அந்த இடத்திலே கடந்த பல நாட்களாக நம்முடைய விசுவாசிகள் இறக்கும்போது அடக்கம் பண்ணுவதற்கான ஒரு இடம் இல்லாமல் இருக்கிறது. அதிக விசுவாசிகள் இருக்கிறதுனால அந்த இடத்துல ஒரு இடம் எங்களுக்கு தேவை. அதற்காக நீங்கள் அதிகமாக ஜெபித்து கொள்ளும்படியாக நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். கடந்த நாட்களில் எங்களுடைய ஒரு சகோதரருடைய அம்மா இறக்கும்போது பெரிய பிரச்சனை. அந்த இடத்துல நாங்கள் அந்த கவர்மெண்ட் இடத்துல கொண்டு அதை அடக்கம் பண்ணப்படும்போது அவர்கள் இங்கே பண்ணக்கூடாதுன்னு சொல்லி காட்டுக்குள்ளாடி கொண்டு நாங்கள் அதை அடக்கம் பண்ண வேண்டியதான ஒரு சூழ்நிலை எங்களுக்கு உண்டு. ஒவ்வொரு இடங்களிலும் இந்த பிரச்சனை உண்டு. எங்களை ஜெபத்திலே தாங்கிக் கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். ஆமோஸ் தீர்க்கதரிசன புஸ்தகம் 4வது அதிகாரம் 4:12 வசனத்தை நம்ம வாசிக்கலாம். ஆகையால் இஸ்ரவேலே இந்த பிரகாரமாக உனக்கு செய்வேன். இஸ்ரவேலே நான் இப்படி உனக்கு செய்ய போகிறபடினால் உன் தேவனை சந்திக்கும்படி ஆயத்தப்படு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நாம் சபைக்கு வருகிறது எதற்காக? தேவனை சந்திக்கும்படியாக. அதற்கான ஆயத்த வேலைகளை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. நாம் ஆயத்தம் இல்லாத பட்சத்திலே நாம் தேவனை சந்திக்க முடியாது. தேவன் நம்மை எதற்காக விசுவாசத்திலே கொண்டு வந்தார்? தேவன் நம்மை எந்த காரியத்திற்காக இந்த விசுவாச வாழ்க்கையிலே முன்னோக்கி சென்று கொண்டு போயிருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. நான் இந்த பிரகாரமாக செய்ய போகிறபடியால் அநேக காரியங்களை தேவன் நமக்கு சொல்லுவதில்லை. ஹல்லேலூயா. அநேக காரியங்களை நம் மத்தியிலே தேவன் எடுத்து வைப்பதில்லை. ஆனால் தேவன் ஒரு காரியத்தை மாத்திரம் நம்முடைய வாழ்க்கையிலே சொல்லுவார். உன் தேவனை சந்திக்கும்படி நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் கூட நாம் தேவனை சந்திக்கும்படி ஆயத்தமாக இல்லாவிட்டால் கண்டிப்பாக நாம் அந்த பரலோக ராஜ்யத்தில் நாம் பிரவேசிக்க முடியாது. தேவனை சந்திக்க நாம் எப்படி ஆயத்தமாக இருக்க வேண்டும்? வேதம் சொல்லுகிறது. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24வது அதிகாரம், மத்தேயு 24:44 வசனத்தில் நாம் பார்க்கும்போது படிக்கலாம். நீங்கள் நினையாத நாளிகையிலே மனுஷகுமாரன் வருவார், ஆதலால் நாமும் எப்படி இருக்கணும்? ஆயத்தமாக இருக்கணும். ஹல்லேலூயா. ஆயத்தமாக நாம் எப்படி இருக்க வேண்டும்? எந்த பிரகாரமாக நாம் இருக்க வேண்டும்? வேதத்திலே இந்த மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் 25வது அதிகாரத்தில் நாம் பார்க்கும்போது ஒரு சின்ன ஒரு திருஷ்டாந்தத்தை இயேசு கிறிஸ்து சொல்லுவார். இந்த 25:14 வசனத்தில் நம்ம பார்க்கும்போது ஒரு சின்ன ஒரு திருஷ்டாந்தத்தை இயேசு கிறிஸ்து சொல்லுவார். 14வது வசனத்தில் இருக்கிறது. அன்றியும் பரலோக ராஜ்யம் புற தேசத்திற்கு பிரயாணமாய் போகிற ஒரு மனுஷன் தன் ஊழியக்காரரை அழைத்து தன் ஆஸ்திகளை அவர்கள் வசமாய் ஒப்பு கொடுத்தது போல இருக்கிறது. ஹல்லேலூயா. அவன் வெளிநாட்டில் வெளி தேசத்திற்கு போகும்போது என்ன பண்ணுவான்? தன்னுடைய வேலைக்காரங்களை கூப்பிட்டான். எல்லாரையும் கூப்பிட்டு என்ன கொடுத்தான்? ஒவ்வொரு ஆளுக்கும் அவருடைய தகுதிக்கு ஏற்ப அவங்க கையில் கொஞ்சம் காசை கொடுத்துட்டு போகிறாப்புல. ஹல்லேலூயா. அவர்கள் என்ன செய்கிறாங்க? அதை கொண்டு போய் அதை திருப்பி பெருக்கிறாங்க. ஆனால் 18வது வசனத்தை நம்ம வாசிக்கும் போது 18வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். ஒரு தாலந்தை வாங்கினவனோ நிலத்தை தோண்டி தன் எஜமானுடைய பணத்தை புதைத்து வைத்தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அநேக சபைகள் இந்த நாட்களிலே
இந்த காரியத்தை தான் செய்து கொண்டிருக்கிறது. தேவன் நம் ஒவ்வொருவருக்கும் அநேக வரங்களை கொடுத்திருக்கிறார், நேரத்தை கொடுத்திருக்கிறார், பலத்தை கொடுத்திருக்கிறார், இன்னும் அநேக காரியங்களை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். எதற்காக தெரியுமா? நாம் தேவனை சந்திக்கும்படி ஆயத்தப்படுவதற்காக. அல்லேலூயா. அந்த பரலோக ராஜ்யத்தில் நாம் பிரவேசிக்க வேண்டும் என்றால் நாம் தேவனை சந்தித்தே ஆக வேண்டும். தேவனை சந்திக்கும் முன்பதாக நாம் செய்ய வேண்டிய அநேக காரியங்கள் உண்டு. தேவனை சந்திக்கும் முன்பதாக நாம் அநேக காரியங்களை நாம் தயார்படுத்தி கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே இன்னும் அநேக காரியங்கள் உண்டு. ஆனால் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? அனுதினம் நம்ம ஜெபிக்கிறோம், வசனத்தை நம்ம கேட்குறோம், தீர்க்கதரிசன வசனங்களை நம்ம விசுவாசிக்கிறோம், அநேக காரியங்களை நாம் செய்தாலும் இன்னும் அநேக காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் வெளிப்படுத்த விரும்புகிறார். பிரியமானவர்களே, இந்த ஒரு தாலந்தை வாங்கினவன் அவனுடைய பார்வைக்கு என்னது? நான் தப்பு செய்யலை. அல்லேலூயா. அவர் கொடுத்தாரு, நம்ம வாங்கி கரெக்டாக அதை என்ன பண்ணுவோம்? ஒரு துணியில் சுற்றி மண்ணை தோண்டி உள்ளுக்கு வச்சிரும். அல்லேலூயா. நம்முடைய அநேகருடைய வாழ்க்கை இப்படி தான் போயிட்டுருக்குண்ணா. தாளந்துகள் இருக்குது. அநேக கடந்த நாளிலே நான் ஒரு சபைக்கு போயிருந்தேன். அநேக ஒரு 2023 எங்களோடு கூட இணைந்து எங்களுடைய அந்த பீகார் ஊழியத்திற்காக அநேக உதவிகளை செய்து கொண்டிருந்தார்கள் அவர்கள். திடீரென்று கடந்த அக்டோபர் மாதத்திலிருந்து அவர்களை கொடுத்த உதவிகளை நிறுத்திவிட்டு ஒரு மெசேஜ் போட்டிருந்தாங்க. பாஸ்டர் ஐயா, நாங்கள் இப்படி ரொம்ப கடத்தில் இருக்கிறோம், எங்கள் சபை பயங்கர பிரச்சனைக்குள்ளாத இருக்குது, அதனால் நாங்கள் இப்போதைக்கு உங்களுக்கு நாங்கள் உதவிகளை செய்ய முடியும். நான் திருப்பி ஒரு மெயில் அவருக்கு போட்டேன், எங்களுக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. எங்களுக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். அவர்களுடைய ஒரு சின்ன ஒரு மெசேஜை நான் கேட்டேன். அவங்களுடைய செய்தி, அவங்க சபைக்கு கொடுத்த ஒரு செய்தி கேட்டேன். அவங்க சொன்னாங்க, அவங்க அந்த மெசேஜில் கடந்த பல வருடங்களாக பீகாரில் ஊழியம் நடந்து கொண்டிருக்கு. 1900 அவங்க கணக்குப்படி, அந்த ஊழியக்காரருடைய கணக்குப்படி 1972 அண்ணன் ஜேம்ஸ் அந்த ஆரம்பமான அந்த நாட்களை குறித்து அவர் சொன்னாங்க. இவ்வளவு வருஷம் ஆனதுக்கு அப்புறமும் பீகார் ஜனங்கள்னால அந்த ஊழியத்தை ஏன் எடுத்து நிறுத்த முடியாதுன்ற ஒரு காரியத்தை அந்த மெசேஜில் சொல்லியிருந்தாங்க. ஹல்லேலூயா. நான் அந்த காரியங்களை நான் பல முறை யோசித்தேன். நம்ம கன்னியாகுமரியில் எத்தனை வருஷமாக நம்முடைய ஊழியங்கள் நடந்துகிட்ருக்கு? யாருக்கு தெரியும் இல்லை? ஹல்லேலூயா. அநேக லண்டன் மிஷன் சங்கத்தின் மிஷனரிகள் எனக்கு தெரிஞ்சபடி 1800 சிலர் அப்படி தானே, பல நூற்றாண்டு பல தலைமுறைகள் நம்ம கடந்து விட்டோம். இப்போ தான் நம்ம என்ன செய்கிறோம்? கொஞ்சம் கொஞ்சமாட்டு. ஹல்லேலூயா. கன்னியாகுமரி மாவட்டத்தினுடைய கதைகளை நம்ம அந்த பழைய ஹிஸ்டரியை நம்ம பார்க்கும்போது கஷ்டங்கள், பாடுகள், துக்கங்கள், அநேக மிஷனரிகள் அடிக்கப்பட்டாங்க, அநேக மிஷனரிகளை கொடுமைப்படுத்தினாங்க, அநேக பிரச்சனைகள் மத்தியில் தான் அவங்க இங்கே ஊழியத்தை செய்தாங்க. ஹல்லேலூயா. நாம் தேவனை சந்திக்க நம்ம இன்னைக்கு ஆயத்தமாக இருக்கலாம் ஒருவேளை. ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் வந்தாலும் நம்மளை என்ன செய்வார்? கொண்டு போயிடுவார். ஹல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் நம்ம பார்த்து ஒரு கேள்வி கேட்பார். என்ன கேட்பாருன்னு தெரியுமா? ஹல்லேலூயா. அநேக கோடி ஜனங்கள் இன்னும் இந்திய தேசத்தில் ஆண்டவரை அறியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அநேகர் தேவனை அறிந்தவர்கள் இருக்கலாம், இயேசு என்கிறதான அந்த பெயரை அறிந்த அநேக ஜனங்கள் இருக்கலாம். ஆனால் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாம கோடானு கோடி ஜனங்கள் இந்த மண்ணிலே ஒவ்வொரு நாளும் புதைந்து கொண்டிருக்கிறார்கள். பிரியமானவர்களே, நாம் நம்முடைய தாளந்துகளை பயன்படுத்தாமல் தேவன் நமக்கு கொடுத்த காரியங்களை அந்த ஊழியத்திற்கென்று நாம் பயன்படுத்தாமல் இருந்தால், பாரத்தோடு கூட நம்ம ஜெபிக்காமல் இருந்தால், நாம் செயல்படாமல் இருந்தால், தேவன் ஒரு நாள் நம்மை பார்த்து கேள்வி கேட்பார்.
பக்தன் இவ்விதமாக பாடினார். கரையேறி உமதண்டை நிற்கும் போது ரட்சகா, நான் உதவாமல் ஒன்றை இல்லாமல் ஆண்டவரே நாம உமக்கு முன்பாடி எப்படி வந்து நிற்பேன் என்று. நமக்கு தேவன் நல்ல ஞானத்தை கொடுத்திருக்கிறார். தேவன் நமக்கு நல்ல பலத்தை கொடுத்திருக்கிறார். அநேகர் இந்த நாளிலே ஆஸ்பத்திரியில் இருக்கிறாங்க, அநேகர் எழும்ப முடியாத வீட்டில் இருக்கிறாங்க. ஆனால் தேவன் நம்ம இப்பொழுதும் நல்ல ஒரு சுகத்தை கொடுத்திருக்கிறார். அது ஒரு தாளந்தா இல்லையா நம்முடைய வாழ்க்கையில்? ஹல்லேலூயா. கொடுத்த தாளந்தை நாம் பிரயோஜனப்படுத்த வேண்டும். தேவன் கொடுத்த தாளந்தை நாம் பிரயோஜனப்படுத்தாத பட்சத்தில், தேவன் கொடுத்த தாளந்துகளை நம்ம பிரயோஜனப்படுத்தாத பட்சத்தில், ஆண்டவரே நீர் கொடுத்தீர், ஆண்டவரே ஆண்டவரே நல்லா ஜெபிக்கிற ஆண்டவரே, நீர் உண்மை என்னுடைய வாழ்க்கையில் கொடுத்தீர் ஆண்டவரே, நான் அதை வச்சுட்டு அப்படியே இருக்கிற ஆண்டவரேன்னு சொல்லலாம். ஆனால் ஆண்டவர் கண்டிப்பாக நம்ம இடத்துல கேள்வி கேட்காமல் விட மாட்டார். நம்முடைய தேவனை சந்திக்கும்படியாக நாம் ஆயத்தத்தோடு இருக்க வேண்டும், மற்றவர்களை ஆயத்தப்படுத்த வேண்டும். வேதம் சொல்லுகிறது, மத்திய எழுதின சுவிசேஷத்திலே அந்த 25வது அதிகாரத்திலே 31வது வசனம் முதல் நாம் பார்க்கும்போது, அப்பொழுது சகல ஜனங்களும் அவருக்கு முன்பாக சேர்க்கப்படுவார்கள். மேய்ப்பனானவன் செம்மறியாடுகளையும் வெள்ளாடுகளையும் வெவ்வேறாக பிரிக்கிறது போல அவர்களை வேறு பிரிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனை சந்திக்கும்படி ஆயத்தப்படுகிற நாம் நம்மோடு கூட ஒரு கூட்டத்தை கூட்டிகிட்டு போகணுமா வேண்டாமா? ஹல்லேலூயா. ஒரு பெரிய கூட்டம், ஒரு பெரிய ஒரு கூட்டம் நம்மோடு கூட இருக்க வேண்டும். ஆண்டவர் வெள்ளாடுகளையும் செம்மறியாடுகளையும் தனியாக பிரிக்கும் போது நம்ம எந்த பக்கம் இருப்போம்? எந்த பக்கம் இருப்போம்? ஹல்லேலூயா. அந்த பக்கத்தில் நமக்குன்னு ஒரு கூட்டம் இருக்கணும், நமக்குன்னு ஒரு பெரிய கூட்டம் இருக்கணும். நாங்கள் ஊழிய பாதையில் கடந்த நாட்களில் கடந்து செல்லும்போது இந்த கிறிஸ்மஸ் நம்ம வந்து கொண்டாட மாட்டோம் அதிகமாக, நாங்களும் அங்கே இது. ஆனால் அங்கே வந்து அதை ஒரு செலிப்ரேஷன் மாதிரி எதுக்கு எடுக்கிறேன்னு கேட்டால், அறியாத ஜனங்களுக்கு அன்னைக்கு ஒரு நாள் தான் சுவிசேஷத்தை சொல்ல முடியும். கிறிஸ்மஸ்னு என்ன சீக்கிரம் மக்கள் வந்து ஒரு ரொம்ப இது பண்ண மாட்டாங்க, பெரிய ஒரு. அப்போ இந்த தடவை நாங்கள் டிசம்பர் மாதத்தில் எங்கள் கையில் எந்த ஒரு ஃபைனான்சியல் ப்ராப்ளம், என்ன செய்யலாம் பல முறை ஜெபிச்சுட்டு, அப்போ எங்களோடு கூட எங்களுடைய சபைக்கு ஒரு விசுவாசி இருக்கார், டாக்டர் ராஜேஷ்னு சொல்லிட்டு. அவங்க வந்து ஃபுல் விசுவாசி கிடையாது, இப்போ தான் ஆண்டவரை அறிஞ்சு கொஞ்சம் அப்படி வந்துட்டுருக்கார். அவங்க ஒரு நாள் ஃபோன் பண்ணி கேட்டார், பையா கிறிஸ்மஸுக்கு நம்ம ஏதாவது செய்கிறீங்களா? நான் சொன்ன செய்யணும் ஜெபிங்கன்னு சொன்னேன். அவங்க சொன்னாங்க, மொத்த செலவையும் நான் வந்து ஏற்றுக்கிறேன். ஹல்லேலூயா. மொத்த செலவையும் கிட்டத்தட்ட ஒரு 150 பேருக்கு நாங்கள் சுவிசேஷத்தை அந்த நாளில் அறிவித்தோம். நல்லபடியாக ஆண்டவர் ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தார். அநேகர் அந்த நாளிலே தேவனுக்கென்று தங்களை ஒப்பு கொடுத்தாரு. அந்த நாளில் அவங்க ஃபுல்லாக செலவு பண்ணாங்க, அவங்களும் ஞானஸ்நானத்தை பெற்றுக்கொண்டாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம் தேவனை சந்திக்க நம்மோடு கூட ஒரு கூட்டத்தை கூட்ட வேண்டும் இந்த நாட்களிலே. உங்கள் சபைக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். இந்த சின்ன ஒரு சபை தான், ஆனால் எங்களை அந்த இடத்துல பலப்படுத்தும்படியாக முதலாவது நீங்கள் ஜெபிக்கிறீங்க. ஹல்லேலூயா. எங்கள் ஊழியங்களுக்காக ஜெபிக்கிறீங்க, எங்களோடு கூட இருக்கிற ஒவ்வொரு ஊழியர்களுக்காக ஜெபிக்கிறீங்க. தேவன் ஒரு பெரிய மாற்றத்தை கண்டிப்பாக கொண்டு வர, அதுக்கு கூடவே எங்களுக்காக நீங்கள் கொடுக்குறீங்க. ஒரு பெரிய ஒரு மாற்றம். நம்ம துணியில் சுற்றி வச்சா அது என்ன செய்யும்? கொஞ்ச நாள் தாண்டி என்ன செய்யும்? சொல்லுங்கள். அரைச்சி போயிடறேன்ல. அது மாதிரி தான் நம்முடைய வாழ்க்கையிலையும் தேவன் கொடுத்த தாளந்துகளை நம்ம பிரயோஜனப்படுத்தலைன்னு சொன்னால் அது ஒரு நாள் எல்லாமே போயிடும். அன்னைக்கு நம்ம வந்து ஆண்டவரே நானும் கொஞ்சம் செய்ய விரும்புகிறேன்னு சொல்லும். ஆண்டவர் என்ன சொல்லுவார் தெரியுமா? லைனில் வா பார்க்கலான்னு அவர் சொல்லுவார்.
ஹல்லேலூயா. கொஞ்சம் பின்னாடி போய் நில்லு. இப்போ வந்து யார், வேற யாராவது ஆண்டவர் கொண்டு வந்துடுவார். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, நான் பேசலைன்னு சொன்னால் யார் பேசுறது? கல்லுகளை வச்சு ஆண்டவர் பேச வைப்பார். ஹல்லேலூயா. நான் ஊழியம் செய்ய விட்டால், என்னுடைய வாழ்க்கை தேவனுக்கு என்று ஒப்பு கொடுக்காவிட்டால் கல்கள் கூப்பிடும். அதனால தான் ஆண்டவர்கிட்ட நம்ம ஜெபிக்க வேண்டிய ஒரே ஜெபம், ஆண்டவரே இந்த கடைசி நாட்களை நாங்கள் வந்திருக்கிறோம், பிரச்சனைகள் மத்தியில் இருக்கிறோம், உபத்திரவங்கள் மத்தியில் இருக்கிறோம். கடந்த நாட்களில் நம்ம இந்த பார்க்குறோம், இந்த பார்த்தல அந்த ஒடிசாவில் ஒரு போதகரை என்ன பண்ணாங்க, சர்ச்சுக்கு உள்ளே இருந்து பிடிச்சி இழுத்து கொண்டு போனாங்க. கொண்டு போய் நல்லா அடித்தாங்க, ஊரை சுத்த வச்சாங்க. அவங்க ஊரை சுத்த வச்சுட்டு கடைசியாக சாணியை வாரி அவருக்கு சாப்பிட கொடுத்தாங்க. இதுதான் வட இந்தியாவில் நிலைமை. அநேக சத்தீஸ்கடில் கிறிஸ்மஸுக்கு அன்னைக்கு ஒரு பெரிய ஒரு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸில், அவங்க வந்து மொத்தம் ஹிந்துஸ் தான், அவங்க ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸில் அவங்க கிறிஸ்மஸுக்குன்னு ஃபுல்லாக டெக்கரேஷன் பண்ணி வச்சுருந்தாங்க. மொத்தமாக அதை என்ன பண்ணிட்டாங்க, முடிச்சிட்டாங்க. ஒவ்வொரு இடங்களில், எந்தெந்த இடங்களில் நம்ம இங்கே எப்படி இருக்கிறோம்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம என்ன நினைக்கிறோம்? நம்ம பத்திரமா இருக்கிறான்னு. தேவன் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார். தேவன் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார். வேதம் சொல்லுகிறது பேதுருவை குறித்து, வேதம் சொல்லுகிறது பேதுருவை குறித்து. பேதுரு வந்து ஆண்டவர்கிட்ட சொல்லுவான், ஆண்டவரே நான் வந்து சாவலையும் உம்மை பின்பற்றி வருவேன். ஆண்டவர் என்ன சொன்னார் அவனுக்கு? என்ன சொன்னாப்புல? அந்த வசனத்தை நம்ம வாசிக்கலாம். லூக்கா 22:33 நினைக்கிறேன். ஆண்டவரே, காவலிலும் சாவிலும் உம்மை பின்பற்றி வர ஆயத்தமாயிருக்கிறேன் என்றான். பேதுரு என்ன சொன்னாப்புல ஆண்டவர்கிட்ட? ஆண்டவரே காவலிலும் சாவிலும் உம்மை பின்பற்றி வர ஆயத்தமாக இருக்கிறேன். முதலாவது நம்ம தேவனை சந்திக்கும்படி நம்ம ஆயத்தமாக இருக்கணும். இரண்டாவது நம்ம எப்போ எதுக்கெல்லாம் நம்ம ஆயத்தமாக இருக்கணும்? இந்த உலகத்தில் வருகிற பிரச்சனைகள் மத்தியிலையும் எதிர்ப்புகள் மத்தியிலும் தேவனை பின்பற்றும்படியாக. ஹல்லேலூயா. இந்த இடத்துல நம்ம தப்பு செய்தால் என்ன நடக்கும் தெரியுமா? பேதுருடைய வாழ்க்கை நமக்கு ஒரு பாடம். பேதுரு வந்து சொன்னான், ஆண்டவரே நான் நீர் செத்தாலும் கூட சாவ ரெடியாக இருக்கிறேன், நீர் ஜெயிலுக்கு போனால் நானும் ஜெயிலில் வர்றதுக்கு ஆயத்தமாக இருக்கிறேன். அதே நாளையில் என்ன நடந்து? ராத்திரி இயேசு கிறிஸ்துவ பிடிச்சதுக்கப்புறம் என்ன நடக்குன்னு பார்க்க தான் பேதுரு வந்து அங்கே உட்காந்துருந்தான். கேட்டாப்புல, நீ அவன் கூட தானே இருந்த? என்ன சொன்னாப்புல? அவருக்கு எனக்கு சம்பந்தமே இல்லை. எவ்வளோ நேரம் ஆச்சு மறுதளிக்கும்படியாக? ஹல்லேலூயா. எவ்வளோ நேரம் ஆச்சு? சந்திக்கும்படியாக ஆயத்தமாக இருக்கிற நாம் அவரை முழு மனதோடு பின்பற்றும்படியாகவும், சாவிலும் காவலிலும் சொல்கிறது ரொம்ப ஈஸி, அதை செய்கிறது ரொம்ப கஷ்டம். ஹல்லேலூயா. கடந்த நவம்பர் மாதத்தில் எங்கள் கிராமத்தில், நாங்கள் ஊழியம் செய்கிறதான ஒரு கிராமத்தில், அந்த ஒரு 2 ஃபேமிலி தான் அந்த இடத்துல ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவங்க. அவங்கள் மத்தியில் அந்த கிராமத்தில் எல்லாருமே சேர்ந்து என்ன பண்ணிட்டாங்க, நீங்கள் வந்து இயேசுவை ஏற்றுக்கொள்ளக்கூடாது, சர்ச்சுக்கு போகக்கூடாதுன்னு ரொம்ப இது பண்ணிட்டாங்க. அப்போ ஒரு மாதமாக அவங்க சபைக்கு வர நிறுத்தினாங்க. சரி, அப்போ நானும் என்னுடைய உடன் ஊழியரும் நாங்கள் சொன்னோம், சரி அந்த கிராமத்துக்கு போவோம். இப்போ என்னுடைய உடன் ஊழியர் சொன்னார், பையா நம்ம கொஞ்சம் கவனமாக போனோம், வந்து ரொம்ப மோசமான கிராமம், அவங்க வந்து மீனவர்கள் வாழ்கிறதான அந்த கிராமம். நான் சொன்னேன், நான் கூட தானே வாரேன், முதல்ல என்னத்தானே அடிப்பாப்பில், அதுக்கப்புறம் தான் ஒன்று அடிப்பார். ஹல்லேலூயா. 2 பேருமே அந்த இடத்துக்கு ஜெபம் பண்ணிட்டு போனோம். இன்றைக்கு அதே இடத்துல டிசம்பர் மாதத்தில் 4 பேர் அந்த இடத்துல ஞானஸ்நானம் எடுக்கும்படியாக தேவன் கிருபை கொடுத்தார். ஹல்லேலூயா. நாம் நம்மை தேவனுக்கென்று ஒப்பு கொடுக்கும்படியாக கொடுப்பதா. அந்த மீட்டிங்கில் அன்னைக்கு கிட்டத்தட்ட 80 பேர் வந்தாங்க. அதே கிராமத்தில் அதே இடத்துல போகிறதுக்கு வழி கிடையாது, வயக்காடு வழி தான் போனோம் உள்ளுக்கு.
ஆனால் ஒரு பெரிய மாற்றத்தை இந்த நாட்களிலே தேவன் கொண்டு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பல இடங்களில் இப்படி தான், பல இடங்களில். இன்னும் முஜஃபர்புரம் மாவட்டத்தில் ஒரு பகுதியில் நம்முடைய சகோதரிகள் ஊழியத்திற்கு போனாங்க. ராத்திரி பிடிச்சு அந்த ராஜபுத்திரர்கள் வாழ்கின்ற அந்த கிராமத்தில் என்ன பண்ணிட்டாங்க, இந்த கிராமத்தில் உங்களை வரக்கூடாதுன்னு சொன்ன இல்லைன்னு சொல்லிட்டு பிடிச்சி நல்லா அடித்து அனுப்புனாங்க. ஊழியம் தடைப்படுமா? தடைபடாது. ஹல்லேலூயா. அதனால் அந்த கிராமத்தில் இருந்து ஒரு ஃபேமிலி அப்படியே சர்ச்சுக்கு வந்தாங்க. அவங்கள இன்றைக்கு வரைக்கும் அவங்க வீட்டில் ஏற்றுக்கொள்ளலை, சபையில் இருந்துட்டு அங்கேருந்து ஊழியம் செய்து கொண்டிருக்கிறாங்க. ஹல்லேலூயா. நமக்கு அப்படிப்பட்டதான கஷ்டம் இல்லை. ஆனால் நம்ம பின்பற்றுகிறதை எப்படி பின்பற்ற வேண்டும்? பேதுரு மாதிரி இல்லை. பேதுரு வாய்ச்ச விடாலு, ஆனால் நம்ம வாய்ச்ச விடாலு விடக்கூடாது. ஹல்லேலூயா. தேவனை முழு மனதோடு கூட நம்ம பின்பற்றும் போது நாம் அவரை எதிர்கொள்ளும்படியாக நாம் ரெடியாக இருக்கலாம். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையை நம்ம கொஞ்சம் பார்க்க வேண்டும். சாவிலும் பாட்டு பாடலாம் நம்ம. ஹல்லேலூயா. பாட்டு பாடுறது ஈஸி, ஆனால் அதன்படி வாழுகிறது, ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கை வாழுகிறது ஒரு பெரிய கஷ்டம். அந்த கஷ்டத்தின் மத்தியிலும் பவுல் சொல்லும்போது சொல்லுகிறான், எனக்கு முன்பாக அநேக காரியங்கள் வைக்கப்பட்டுகிறது, ஆண்டவர் எனக்கு காண்பித்தார், ஆனாலும் அதன் வழியாக நான் போகிறது தான் நான் விரும்புகிறேன். ஹல்லேலூயா. அநேக பாடுகள் ஊழியத்தில் உண்டு, அநேக கஷ்டங்கள் இந்த ஊழிய பாதையில் உண்டு. ஆனால் அது நம்ம அந்த ஊழியத்தில் இருந்து நம்ம பின்வாங்கி வருவோ இல்லை அதை விட்டுட்டு அப்படியே இங்கே வர அதுக்காக ஆண்டவர் வைக்கல. ஆண்டவர் அநேக காரியங்களை எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. கடந்த அக்டோபர் மாதத்திலிருந்து எங்களுடைய அந்த உதவிகள், பெரியதான அந்த உதவிகள் எல்லாம் நிறுத்தப்பட்டன. ஜெபிச்சோம், ஆண்டவரை என்ன செய்கிறது, எப்படி அங்கே எங்களுக்கு என்ன பிரச்சனை, வாடகை கொடுக்கணும், கரண்ட் பில்லு கட்டணும், சாப்பாடு பிரச்சனை இல்லை, அது ஆண்டவர் கொடுப்பார், அதை பார்த்துக்குருவார். அந்த பிரச்சனை மத்தியில் நாங்கள் ஜெபிச்சுட்டு இருக்கும்போது தேவன் ஒரு அற்புதத்தை நாட்களை செய்தார். ஹல்லேலூயா. தேவன் ஒரு பெரிய அற்புதத்தை செய்தார். எங்களோடு கூட இணைந்து ஊழியம் செய்கிறதான ஒரு ஃபேமிலி நேபாளில் இருக்கிறாங்க. அவங்க நேபாளில் பிஸ்னஸையும் பார்த்துக்கிடுவாங்க, அந்த மாவட்டத்தில் நேபாளத்தில் அவங்க ஊழியத்தை செய்துட்ருக்காங்க. அப்போ அவங்கள்ட்ட ஜஸ்ட்டு ஜெபம் பண்ணுங்க, இப்படிப்பட்டதான ஒரு பிரச்சனை இருக்குது, தமிழ்நாட்டிலேருந்து நமக்கு இந்த பெரிய அமௌண்ட்டு வந்துட்டு இருந்தது வரல, அப்போ நம்ம உடன் ஊழியர்களுக்கெல்லாம் கொஞ்சமாவது நம்ம ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லும்போது அவங்க ஒரு வார்த்தை சொன்னாங்க, ஆண்டவர் ஒரு வாசல் அடைக்கும் போது என்ன செய்வார் ஆண்டவர்? ஹல்லேலூயா. அந்த சகோதரன் ஒவ்வொரு மாதமும் ஒரு சிறிய ஒரு தொகையை எங்களுக்கு காணிக்கையாக கொடுக்க தொடங்கினார். ஹல்லேலூயா. நாங்கள் இங்கே இப்போது கடந்து வந்த உடனே அவர் திருப்பி ஃபோன் பண்ணி கேட்டார், பையா நீங்கள் போய் சேர்ந்துட்டீங்களா? ஆமாம் சேர்ந்துட்டேன். அங்கே உங்களுக்கு சாப்பாட்டுக்கு என்ன வழி? ஹல்லேலூயா. நான் சொன்னேன், அது ஆண்டவர் பார்த்துக்கிட்டு வர, நமக்கு அதுக்கும் சம்மந்தம் இல்லை. ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் நம் தேவனுக்கு தகுதி உள்ளவர்களாக, தேவனுக்கென்று நாம் ஆயத்தம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். வேதம் சொல்லுகிறது, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 19 அதிகாரத்தை நம்ம எடுக்கலாம். 19 மத்தேயு 19வது அதிகாரத்தில் நம்ம பார்க்கும்போது 21வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். வாலிபன் மிகுந்த ஆஸ்தி உள்ளவனாய் இருந்தபடியால் இந்த வார்த்தையை கேட்டபோது துக்கம் அடைந்தவனாய் போய்விட்டான். அப்பொழுது இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஐஸ்வர்யவான் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பது அரிதென்று. அந்த வாலிபன் மிகுந்த ஆஸ்தி உள்ளவன் ஆனபடியினால் இந்த வார்த்தைகளை, எந்த வார்த்தை ஆண்டவர் அவனுக்கு என்ன சொன்னார்? நீ ரொம்ப விசுவாசத்தில் இருக்கிற நல்லது தான், நீ நல்லா பைபிள் படிக்கிற நல்லது தான், நீ ஆண்டவரோடு கூட இருக்கிற நல்லது தான், ஒரு சின்ன ஒரு பிரச்சனை உன்னிட்ட இருக்குது, அதை சரி பண்ணிடு. ஹல்லேலூயா. ஒரு சின்ன ஒரு பிரச்சனை உன்னிட்ட இருக்குது, அதுக்கப்புறம் எனக்கு பின்னாடி நீ வாரதில் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆண்டவர் சொன்னார் அந்த 21வது வசனத்தில், நீ பூரண சற்குணனாக இருக்க விரும்பினால் போய் உனக்கு உண்டானவைகளை விற்று உனக்கு மத்தியில் இருக்கிற ஏழை எளியவர்களுக்கு கொடு, அதுக்கப்புறம் நீ. ஹல்லேலூயா. அவன்கிட்ட என்ன பிரச்சனை?
ஆயத்தம், ஆண்டவரோடு கூட போகிறதுக்கு ஆயத்தப்படுகிறவன், பரலோக ராஜ்யத்திற்கு போகிறதற்கு ஆயத்தப்படுகிறவன். தேவன் அவனுக்கு ஒரு சின்ன ஒரு காரியத்தை காட்டினாரு. தம்பி, உனக்கு வாழ்க்கையில் ஒரு சின்ன ஒரு பிரச்சனை, நீ பண ஆசை உள்ளவன், நீ அதை விட்டு வெளியில் வர மாட்ட, அதனால் உன்கிட்ட என்ன இருக்கிறத எல்லாத்தையும் விட்டுட்டு வான்னு தான் சொன்னார். போக முடியலை. ஹல்லேலூயா. ஆயத்தப்படுத்துகிறவருக்கு தெரியும் நம்மகிட்ட என்ன பிரச்சனை இருக்குன்று. ஆயத்தப்படுத்துகிறவருக்கு தெரியும் நம்ம எந்த இடத்துல வீக்காக இருக்கிறோம் என்று. அதை தேவன் நம்ம இடத்துல காட்டுவார். ஹல்லேலூயா. இந்த நாளிலும் கூட நாம் ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் எதை காட்டுகிறாரோ, எந்த காரியங்களை காட்டுகிறாரோ அதை விட்டு நாம் வெளியே வர வேண்டும். அதை விட்டு நம்ம வெளியே வராத பட்சத்தில் நம்ம அவரை எதிர்கொண்டு போக முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனை சந்திக்கும்படியாக நாம் ஆயத்தப்பட வேண்டும். தேவனை பின்பற்றும்படியாக நாம் ஆயத்தப்பட வேண்டும். மூன்றாவது, கர்த்தரை, அந்த சுவிசேஷத்தை செய்யும்படியாக நாம் ஆயத்தப்பட வேண்டும். முதல் பேதுரு 3வது வசனம் 15வது வசனத்தை 3வது அதிகாரம் 15வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். கர்த்தராகிய தேவனை உங்கள் இருதயங்களில் பரிசுத்தம் பண்ணுங்கள், உங்களில் இருக்கிற நம்பிக்கையை குறித்து உங்களிடத்தில் விசாரித்து கேட்கிற யாவருக்கும் சாந்தத்தோடும் வணக்கத்தோடும் உத்தரவு சொல்ல எப்பொழுதும் ஆயத்தமாயிருங்கள். ஹல்லேலூயா. நம்மிடத்தில் இருக்கிற நம்பிக்கை என்னது? இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. வேற ஒன்றுமே கிடையாது நமக்கு. அந்த நம்பிக்கையை குறித்து நம்ம என்ன செய்யணும்? கேட்குற ஒவ்வொருக்கும் சொல்லணும். ஹல்லேலூயா. நாங்கள் ட்ரெயினில் வரும்போது யாராவது கேட்பாங்க, நீங்கள் என்ன பண்ணுறீங்க? ஹல்லேலூயா. பதில் அதுதான் இருக்கும். ஊழியம் செய்கிறோம், ஆண்டவருக்கென்று ஊழியம் செய்கிறோம். அநேகர் நிந்திப்பாங்க, இவனுக்கு வேறு வேலையே கிடையாதான்னு சொல்லிட்டு. ஆனால் நமக்கு கொடுத்த ஒரு பெரிய பொறுப்பு என்னன்னு தெரியுமா? நம்முடைய நம்பிக்கை குறித்து, தேவன் நமக்கு கொடுத்த அந்த நம்பிக்கை, அந்த விசுவாசத்தை குறித்து நாம் மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும். நாம் சொல்லலைன்னு சொன்னால் வேறு யாரும் கிடையாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பல முறை நாங்கள் அந்த பீகாரை விட்டு திருப்பி வரும்படியாக பல முறை நாங்கள் யோசித்தோம். ஆண்டவரை, போதும் ஆண்டவரை, இதுக்கு மேலே எங்களால் செய்ய முடியாது. ஜென்ஸை விட்டு வெளியில் வரும்போது இதை யோசித்தோம் நாங்கள். ஆனால் ஆண்டவர் பல இடங்களில் எங்களை தடை பண்ணார். முதலாவது 1997ஆம் ஆண்டு நான் மொத்தமாக முடிவு பண்ணிட்டேன் இங்கே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஆனால் தேவன் என்ன பண்ணாருன்னு தெரியுமா? ஹல்லேலூயா. நான் அங்கேருந்து யாத்திரை பண்ணி வரும்போது, கல்கத்தா வர்றதுக்கு முன்னாடியே என்கிட்ட எந்த திங்ஸ் இருந்தோ எல்லாத்தையும் மொத்தமாக திருட அடிச்சுட்டு போயிட்டான். ஹல்லேலூயா. எந்த ஒரு என்னுடைய உடைமைகள், என்னுடைய கையில் இருக்கிற எல்லா காரியங்களையும் மொத்தமாக சுத்தமாக அன்னைக்கு முடிவு பண்ணேன். நான் ரொம்ப பிடிவாதம் பிடிச்ச ஆண்டவர் என்ன செய்வார்? மொத்தமாக அடித்து சரி பண்ணி திருப்பி கொண்டு போவார். ஹல்லேலூயா. பல முறை நான் யோசித்தேன், ஆண்டவரே, நமக்கு கடைசியாக 2023லேயும் யோசித்தோம், 24லேயும் யோசித்தோம். ஆனால் ஆண்டவர் இன்னைக்கு வரைக்கும் எங்களை ஏன் வச்சுருக்காருன்னு தெரியுமா? தேவனுடைய ஊழியம் இன்னும் நாங்கள் செய்த பகுதியில் என்ன நிறைவேறலை. ஹல்லேலூயா. என்னை கொண்டு தேவன் எதை செய்ய நினைத்திருக்கிறாரோ அதை எந்த இடத்துல செய்வார். நாம் அதற்கு ஆயத்தப்பட வேண்டும். ஆயத்தப்படலைன்னு சொன்னால் ஒரு நாள் பேதுரு அழுத வண்ணமாக நாமும் அழ வேண்டிய சூழ்நிலை. ஒரு ஆண்டவரே மறுதளிச்சிட்டேன். ஆண்டவர் நீர் சொன்னீர், ஆண்டவர் என்கிட்ட நீ மறுதளிப்ப. நான் என்ன செய்தேன்? அந்த இடத்துல கவனமாக இல்லாமல் இருந்தேன். இந்த மத்தியான வேளையில் நம்மை தேவனிடத்தில் ஒப்பு கொடுக்க வேண்டும். இந்த சுவிசேஷ ஊழியத்தை நிறைவேற்றும்படியாக தேவன் நம்மை வைத்திருக்கிறார். இந்த சுவிசேஷ ஊழியத்தை
தாங்கும்படியாக நம்மை வைத்திருக்கிறார். இந்த நம்பிக்கை குறித்து நாம் எல்லா இடங்களிலும் கூட நாம் சொல்லும்படியாக, கேட்கிற யாவருக்கும் நாம் சொல்லும்படியாக தேவன் இதை வைத்திருக்கிறார். பிரியமானவர்களே, நாம் அசட்டை பண்ணுகிறவர்களாக அல்ல, தேவனுடைய காரியங்களை நாம் கவனமாக கேட்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். முதலாவது, நாம் தேவனை சந்திக்கும்படியாக ஆயத்தப்படுவோம். இரண்டாவது, தேவனை நாம் பின்பற்றும்படியாக நம்ம ஆயத்தப்படுவோம். மூன்றாவது, நாம் தேவனை பிரசித்திப்படுத்தப்படும்படியாக இந்த சுவிசேஷ ஊழியத்தை நாம் முழுவதுமாக உண்மையோடு கூட செய்யும்படியாக நாம் ஆயத்தப்படும். நம்முடைய கண்களை மூடி இருந்தவிடம் நம்ம ஜெபிக்கலாம். இந்த உபத்திரவ காலத்திலும் கூட ஆண்டவரே, உம்மை சந்திக்கும்படியாக எங்களை ஆயத்தப்படுத்துகிற ஆண்டவரே, கொஞ்ச காலம் கஷ்டப்பாடு சகிப்பதுனால ஆண்டவரே, இந்த துன்பம் இன்பமாக மாறும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. उसके पावों को